வணக்கம் சோதர நண்பர்களே. 2024ஆம் வருடம் குரு வக்ர பலன்கள் 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது 4 மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷப ராசியில் வக்ரகதி அடைகிறாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப, அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப, அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும். அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களே அசுப பலன்களை கொடுப்பது, இல்லைன்னா அசுப கிரகங்களே சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க. பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால், குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும். அதனால தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா, கோச்சார ரீதியாக அது வக்ரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று வருது. மற்றவங்களுக்கு ஒரு 50-60% நடக்குது அப்படின்னா, இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுயஜாதகத்தில் வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது 90-100% வரைக்கும் முழுமையாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதில் எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை, எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ர நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கும். இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த 2024 அடுத்த 4 மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில் வக்ரம் பெறாங்க. ஸோ பொதுவான வகையில் ரிஷபராசியில் குரு வக்ரம் பெறும் பொழுது இது ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். கிளியராக சொல்லணும்னா, கடைசி 5-6 மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் அதே கடைசி 5-6 மாதங்கள் ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதாவது நெகட்டிவாக இருக்காது, விஷயங்கள் காரியங்கள் மந்தமாக இருக்கும். நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தங்க ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி வித்தை, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும். ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது. ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தது பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்மம். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல அடுத்த 4 மாத காலகட்டங்களுக்கு குரு வக்ரகதியில் செயல்பட்டு வரும். சமீபகாலமாகவே சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் காணப்படுது. குறிப்பாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், குடும்ப ரீதியான விஷயங்களில் சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாத தன்மையில் தான் போய்கிட்டு இருக்கும். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக நடந்த குரு பயிற்சியிலிருந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்குது. பட் இதற்கு முன்னாடியும் அந்த மாதிரியான நிலைகள் இருந்த போதிலும் சிம்ம ராசிக்காரங்க அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஏற்ற உத்வேகமும் திறனும் அவங்கக்கிட்ட முழுமையாக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஜான் ஏறுனா மொளம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் காரியங்கள் பார்த்திங்கன்னா கைமீறி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனால் தன்னை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிடும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுடைய சமீபகால நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு கிரக அமைப்புகள் ஒரு பக்கம் ஆசைகளால் தூண்டப்படவும் செய்யுது. அதே நேரம் காரியங்கள் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது தடை தாமதங்களை ஏற்படுத்தவும் செய்யுது.
கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. அந்த வகையில் குருவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் சிம்மராசிக்காரங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிலைகளை தான் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட குரு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் நீ அடுத்த 4 மாத காலங்களுக்கு சஞ்சரியம் செய்துட்டு வரும். ஸோ இந்த அமைப்பானது சிம்மராசிக்காரங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. குறிப்பாக இந்த வக்ர காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க அவங்க இழந்த தைரியம், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்களை திரும்ப பெற்றது போல உணர்வாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கும். துணிச்சலாகவே எல்லா விஷயங்களும் காரியமாற்றி வருவாங்க. அதே போல் சமீபகாலமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், தொழில் வேலை உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கெல்லாம் இதில் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் சில நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்டடியாக எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ண வைக்கும். பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவுமே ஸ்லோவாகத்தான் இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்க அதற்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். நிறைய விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதை செயல்படுத்தவும் செய்வாங்க. பட் அதற்கு ஏற்ற ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கனால போதும். இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் செயல்படும். ஆனால் அதே போல் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் இந்த ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உண்டாகும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொலைதூர கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள், இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவாங்க. ஆனால் அதே போல் தான தர்மங்கள் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நிறைய பேருக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக உடல்நல ரீதியான பிரச்சனைகள், இல்லைன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்கிறது, மற்றவங்களால தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக செலவாகி விஷயங்கள், இப்படி கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் விரயங்களை சம்ப காலங்களில் பார்த்து வந்த உங்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏதாவது வக்கர நிலையில் செயல்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்கள் இன்னும் கூடுதல் சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கூட திருமண வாழ்க்கை, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகள் வகையில் சம்பகாலமாக பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை பார்த்து வரக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். சம்பகாலமாக குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டு வரும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அடம் பிடிக்கவும் கோவப்படவும் செஞ்சுருப்பாங்க. நிறைய விஷயங்களில் பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது போயிருக்கும். ஸோ இப்படி சமீபகாலமாக குழந்தைகள் வகையில் ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருந்து வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இந்த வக்ர காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் என்பது தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகள் வகையில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையில் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் அளவான அமைப்புகள் தான் இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். ஆக வக்ர காலகட்டத்தின் ஆரம்ப பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பிற்பகுதிகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பான அமைப்புகளாக இருக்கும். மாணவர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். புதிய முயற்சிகளில் நற்பலன்களை பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெற்று வருவாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகள் வகையில் சில ஆதாயங்களை பெற முடியும்.
ஸோ இப்படி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிம்மராசிக்காரங்களுக்கு சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் ஏற்பட்டு வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை பெறக்கூடிய காலகட்டமாக அமையுது. கண்டகச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால சிம்மராசிக்காரோட நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆகையினால கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டமானது உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.